இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அமைச்சரா உட்கார கூச்சமே இல்லையா? நிர்மலா சீதாராமனை வெளுத்த முரசொலி. கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணத்தில் டெல்லியில் இருந்து மூக்கை நுழைத்திருக்கிறார் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். மாநில போலீசார் விசாரணையில் உண்மைகள் வெளிவராது, சிபிஐ விசாரணை தேவை என புலம்பியிருக்கிறார். விஷச்சாராய மரணங்களுக்கும் ஆளும் கட்சிக்கும் தொடர்பு இருக்கிறது என எந்த ஆதாரமும் இல்லாமல் போகிற போக்கில் அவதூறு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார். நிர்மலா சீதாராமனுக்கு மறுபடியும் நிதியமைச்சர் பதவி தரப்பட்டதை பார்த்ததும் பாஜக கூட்டணி ஆட்சி அதே பழைய கொடூர ஆட்சியாகத்தான் இருக்க போகிறது என்பதை இந்திய நாடு உணர்ந்து கொண்டது. நாட்டில் நடைபெற்ற மிகப்பெரிய கேடுகளுக்கெல்லாம் நிதித்துறையை கையில் வைத்திருந்தவர்தான் காரணம் என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜகவை படுகொலியில் அல்ல பாதாளத்தில் தள்ளுவதற்கு முதலாவது காரணம் நிர்மலா சீதாராமன். இரண்டாவது காரணம் இங்கிருக்கும் ஆளுநர் ரவி என்பதை நன்றி உணர்வோடு நாம் மறக்கப் போவதில்லை. திடீரென வானத்தில் இருந்து குதித்ததை போல கள்ளக்குறிச்சி சம்பவம் பற்றி நிர்மலா ஏன் பேசினார்? தமிழ்நாடு கேட்ட வெள்ள நிவாரண நிதியை இன்னமும் தரவில்லை அவர். அதனால்தான் அதை மறைக்க இதை பேசுகிறார். தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு டெல்லி சென்று கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற நிதி அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டார். 2 இயற்கை பேரிடர்களை தமிழ்நாடு சந்தித்தது. இதற்கான நிவாரண நிதியாக 37,906 கோடியை கேட்டிருந்தோம். ஆனால் 276 கோடியைத்தான் இதுவரை கொடுத்துள்ளீர்கள். இது தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதியாகும் என்று குற்றம் சாட்டினார். இதற்கு பதில் சொல்ல நிர்மலா சீதாராமனுக்கு தொண்டை அடைக்கிறது. ஆனால் அவருக்கு அவசியமில்லாத கள்ளக்குறிச்சியை பற்றி திசை திருப்புவதற்காக பேசுகிறார். நிர்மலா சீதாராமன் கண்ணுக்கு இந்தியாவிலேயே கள்ளக்குறிச்சி மட்டும்தான் தெரிகிறதா? தேசிய குற்ற ஆவண காப்பகம் NCRP அறிக்கைகளை அவர் பார்த்திருக்கிறாரா? 2017ஆம் ஆண்டில் இந்தியா முழுவதும் 1497 கள்ளச்சாராய வழக்குகள் பதிவாகி 1510 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக கர்நாடகாவில் 256 பேரும், மத்திய பிரதேசத்தில் 216 பேரும், ஆந்திராவில் 183 பேரும், பஞ்சாபில் 170 பேரும், ஹரியானாவில் 135 பேரும், புதுச்சேரியில் 117 பேரும், சத்தீஸ்கரில் 104 பேரும் உயிரிழந்துள்ளனர். 2018ஆம் ஆண்டில் 1365 பேர் கள்ளச்சாராயத்தால் இறந்தனர். இதில் அதிகபட்சமாக மத்திய பிரதேசத்தில் 410 பேரும், கர்நாடகாவில் 218 பேரும், ஹரியானாவில் 162 பேரும், பஞ்சாபில் 159 பேரும், உத்தரப்பிரதேசத்தில் 78 பேரும், சத்தீஸ்கரில் 77 பேரும், ராஜஸ்தானில் 64 பேரும் உயிரிழந்தனர். 2019ஆம் ஆண்டில் கள்ளச்சாராயத்தால் நாட்டில் 1296 பேர் இறந்தனர். கர்நாடகாவில் கலப்பட சாராயம் குடித்து அதிகபட்சமாக 268 பேர் உயிர் இழந்தனர். பஞ்சாபில் 191 பேரும், மத்திய பிரதேசத்தில் 190 பேரும், சத்தீஸ்கரில் 115 பேரும், அசாமில் 98 பேரும், ராஜஸ்தானில் 88 பேரும் உயிரிழந்தனர். 2020ஆம் ஆண்டு நாடு முழுவதும் கொரோனா பரவிய காலத்திலும் கூட கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தன. நாடு முழுவதும் 931 கள்ளச்சாராய வழக்குகள் பதிவாகி 947 பேர் உயிரிழந்தனர். அப்போது அதிகபட்சமாக மத்திய பிரதேசத்தில் 214 பேரும், ஜார்க்கண்டில் 139 பேரும், பஞ்சாபில் 133 பேரும், கர்நாடகாவில் 99 பேரும், சத்தீஸ்கரில் 67 பேரும் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தனர். 2021ஆம் ஆண்டில் இந்தியா முழுவதும் 708 சட்டவிரோத போலி மது அருந்திய சம்பவங்கள் நடந்தன. அதில் 782 பேர் இறந்து போனார்கள். இந்த மரணத்தில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 137 பேரும், பஞ்சாபில் 127 பேரும், மத்திய பிரதேசத்தில் 108 பேரும், கர்நாடகாவில் 104 பேரும், ஜார்க்கண்டில் 60 பேரும், ராஜஸ்தானில் 51 பேரும் இருந்தார்கள். குஜராத் அகமதாபாத் நகரில் 2009 ஜூலையில் கள்ளச்சாராயத்திற்கு 136 பேர் பலியான போது அங்கே மோடி தான் முதல்வராக ஆட்சி செய்து கொண்டிருந்தார். உள்துறை அமைச்சராக இருந்தவர் அமித்ஷா. அவர்கள் இருவரும் சம்பவத்திற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்தார்களா? குஜராத்தில் 2022 விஷசாராயத்துக்கு 42 பேர் பலியான போது நிர்மலா என்ன செய்து கொண்டிருந்தார்? அதற்கெல்லாம் நிர்மலா சீதாராமன் கருத்து சொன்னாரா? அந்த மாநில அரசுகளை குற்றம் சொன்னாரா? இல்லை. எதற்காக திமுக ஆட்சியை பற்றி குறை சொல்கிறார்? பாஜக மரண அடியை நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு. படுதோல்வி அடைந்த மாநிலங்கள் கூட ஒரு தொகுதியாவது பாஜக பெற்றது. ஆனால் இங்கே ஒரு தொகுதியை கூட பெற முடியவில்லை. 8 தொகுதிகளில் ஜெயிக்கப் போவதாக மோடியை ஏமாற்றி வைத்திருந்தது ஒரு கூட்டம். மோடியையே ஏமாற்றினார்கள் என்றால் இந்த கூட்டத்தின் மோசடி தனத்தை சொல்ல வேண்டுமா? அவை அனைத்திலும் மண் விழுந்து விட்டது. ஒரு தொகுதியை கூட பெற்றுத்தர முடியாத தமிழ்நாடு பாஜகவுக்கு பாஜக அமைச்சரவையில் அமைச்சராக உட்கார்வதற்கு கூச்சமே இல்லையா? இதை மறைக்கத்தான் கள்ளக்குறிச்சி கரிசனமெல்லாம் என நிர்மலா சீதாராமனை கடுமையாக கண்டித்திருக்கிறது முரசொலி நாளிதழ். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.